காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அப்படி சாரதா பார்க்குறாங்க. "ஏறுடி, நான் போய் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன்" அப்படின்னு காஃபி போட்டு கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. குடிக்கிறாங்க. "இங்கே பாருமா, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, சொல்லிட்டேன். நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அந்த விஜய், அம்மு 2 பேர்கிட்ட ரொம்ப பேசாத. அவங்க இனிமேல் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது. நாமளும் அங்கே போகக்கூடாது" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "என்னடி திடீர்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. "நான் சொல்கிறது எல்லாத்துலேயுமே அர்த்தம் இருக்குமா. நான் என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்சிரு, சரியா? இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? ஸ்கூலில் மேம் கூப்பிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, நீ அம்மு மேலே மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து நடந்துக்கிற. அப்படி பண்ணாத. எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி பாருன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அதனால் அம்மு என் கூட சாப்பிட வந்தா மத்தியானம். நீ போய் பசங்களோட சாப்பிடுன்னு சொல்லிட்டேன் தெரியுமா? என்கிட்ட அடிக்க என் வீட்டுக்கே வரேன்னு சொல்கிறா. நீ வீட்டுக்கெலாம் வரக்கூடாது, உங்கள் அப்பா கூட போன்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த அளவுக்கு அந்த குழந்தை வந்து ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்குது. இனிமேல் அப்படிலாம் நடக்கவே கூடாது" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சாரதா அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ கடவுளே! அப்பா, பொண்ணு, பொண்டாட்டி எல்லாரையும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா, இவ வேற ஒரு குண்டை தூக்கி போட்டுட்ருக்காளே அப்படின்னு சாரதா அப்படியே யோசிக்கிறாங்க. "சரிம்மா, நீ என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்குறேன்" அப்படின்னு சாரதா சொல்லிகிட்ருக்காங்க. அவரு ரொம்ப அவருக்கு திமிரு. என்ன தெரியுமா பண்றாரு? எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து வந்து அவர் பேசிக்கிட்டே இருக்காரு தெரியுமா? விட்டா "ஐ லவ் யூ டி பொண்டாட்டின்னு" சொல்லிட்டு போயிடுவார் போல இருக்கு. அப்படிதான் இருக்கு அவரை பார்த்தா அப்படின்னு சொல்றாங்க. "உண்மையிலேயே நீ பொண்டாட்டி தானே? அதை தான் அவர் சொல்ல போறாரு" அப்படின்னு சாரதா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. "என்னம்மா, நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், நீ அமைதியா இருக்க" அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. "என்ன காவேரி, அவருக்கு பொண்டாட்டி இல்லை. அவர் எதுக்காக உன்கிட்ட பேச போறாரு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏதோ மிஸ்ஸு வந்து ரொம்ப நல்லவங்க, குழந்தைய நல்லா பார்த்துக்கிறேன், அதனால தான் அவர் பேசுகிறாரு. நீ அந்த தம்பியை சும்மா தப்பாக பேசிகிட்டு இருக்காத" அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. "என்னம்மா, பெத்த பொண்ணு உனக்கு முக்கியமா, இல்லை அந்த விஜய் உனக்கு முக்கியமா? எப்போ பார்த்தாலும் விஜயை விட்டு கொடுக்காம நீ பேசிகிட்டு இருக்க. என்னை நீ விட்டு கொடுத்து தான் நீ பேசுகிற" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "ஏய், எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்காத. நான் அப்படிலாம் சொல்லலை. அந்த பையனை பார்த்தா நல்ல பையன் மாதிரி இருக்குது. குழந்த பாவம், அம்மா இல்லாமல் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் பாசமாக இருந்தேன். வேறு ஒன்றும் இல்லடி. நீ வாய்க்கு வந்தபடிலாம் பேசிகிட்டு இருக்காத. சரி விடு, நான் இனிமேல் பேசக்கூடாது அவ்வளோதானே. நான் பேச மாட்டேன்" அப்படின்னு சாரதா அப்படியே உள்ளே போகிறாங்க. காவேரிக்கு அப்படியே கோவமாக வருது. இனிமேல் அம்மு கிட்ட கூட நம்ம லிமிட்டாக தான் வச்சுக்கணும். ரொம்பலாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் டென்ஷனாக போகிறாங்க. விஜய் யோசிக்கிறாரு. எப்படியாவது காவேரியை பார்க்கணும். ஐ லவ் யூ பொண்டாட்டின்னு சொல்லணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரியே நினைக்கிறாரு.